அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு, பூக்களாக இருக்காதே நீ உதிர்ந்திடுவாய், செடிகளாக இரு எப்பொழுதும் நீ பூத்துக்கொண்டே இருப்பாய் கூறியவர் சுவாமி விவேகானந்தர். சரி, இன்னைக்கு நாம் இயல் 8 இருக்கக்கூடிய புத்தக பயிற்சியை நாம் பார்ப்போம். சரியா? புத்தகம் பக்கம் எடுத்துக்கோங்க, 199வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், மொழிபெயர்க்க அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு மேலே படித்து சுவைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்க. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி. அதாவது குருவி தேடுதான் எங்கெல்லாம் மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே மரங்களே இல்லை. அது எங்கே வந்து இளைப்பாறுதான்? மின் கம்பியில், கரண்டு கம்பியில் வந்து இளைப்பாறுதான். எவ்வளோ அழகாக நாணர்காடன் அப்படின்றவரு சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்று மரங்கள்லாம் வெட்டப்பட்டுட்டே வருது, காடுகள் அழித்து கொண்டே இருக்கிறாங்க. அதை சொல்றதுக்காக இந்த நாணர்காடன் அவர்கள் அழகான கவிதை எழுதியிருக்கார். அதுக்கடுத்து புதுவை தமிழ் நெஞ்சன் சொல்லியிருக்கார், விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சுவிடும். இன்னைக்கு வந்து மரங்கள் வெட்டப்படுவதனால நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறது, உயிர்வழி காற்று நமக்கு இல்லாமல் போகுது. அப்போது அந்த ஆக்சிஜனே நமக்கு எதில் விற்கிறாங்களாம்? பேக்கெட் பண்ணி பொட்டலம் பண்ணி விற்கிறாங்களாம். அதனால் சிக்கனமாக மூச்சு விடவும் அப்படின்னு சொல்கிறார். இவரும் எதை சொல்கிறாரு? காடுகள் அழிக்கிறதையும் மரங்கள் வெட்டப்படுறதை பற்றியும் தான் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அடுத்து மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேஷன் போகலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வேர் 2 beggars இன் ரோம். அதாவது முன்பொரு காலத்தில் ரோம் நகரில் 2 பெக்கர்ஸ்னால் யார்? பிச்சைக்காரர்கள் இருந்தாங்க. The first beggar used to cry in the streets of the city. He is helped whom God guilds அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒருவன் என்ன சொல்கிறான், அதில் அந்த தெருவில் சொல்லிட்டு போகிறான் என்னன்னு, இங்கே வந்துட்டு கடவுள், அதாவது இறைவன் யாருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுகிறானோ அவனே உதவியை பெறுவான் அப்படின்னு சொல்கிறான். The second beggar used to cry, he is helped who the king helps அப்படின்னு சொல்கிறான். இரண்டாவது பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான், அரசன் வந்து யாருக்கு உதவ வேண்டுமென எண்ணுகிறான அவனே உதவி பெறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. He is helped who the king helps. This was repeated by them every day. இது மாதிரி 2 பேரும் மாறி மாறி தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. The emperor of Rome heard it so often that he decided to help the beggar who popularized him in them the streets of Rome. அதை டெய்லி இவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இதை கேள்வியுற்ற அந்த ரோமபரசன் என்ன பண்ணுறான், அதாவது இந்த 2வதாக சொன்னான் இல்லையா, என்ன சொன்னான் 2வதாக இருக்க பிச்சைக்காரன், அரசன் யாருக்கு உதவ வேண்டுமென எண்ணுகிறானோ அவனே உதவி பெறுகிறான் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அவனுக்கு உதவுறதா முடிவு பண்ணாங்க. சரியா? அதில் சொல்கிறான் பாருங்க, he ordered a loaf of bread to be baked and filled with pieces of gold. அதாவது ரொட்டி துண்டு இருக்கு இல்லையா, அந்த ரொட்டி துண்டுக்கு உள்ள தங்கக்கட்டியை வச்சு தயாரித்து அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறார். when the beggar felt the heavy weight of the bread. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், அந்த பிச்சைக்காரன் அந்த பிரெட்டு வந்து ரொட்டி துண்டு எடை அதிகமாக இருந்ததுனால அதை என்ன பண்ணிட்டான்னா தன்னோட நண்பன் கிட்ட விற்கிறான். he sold it to his friend as soon as he met him. அதை என்ன பண்ணுறான், தன்னை வெயிட் அதிகமாக இருக்குது, எடை அதிகமாக இருக்கனால தன்னோட நண்பன் கிட்ட விற்றுட்டான். அந்த ரொட்டியை வாங்கிய பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், அதை வெட்டி சாப்பிட போகிறான். The latter carried it home. When he cut the loaf of bread, he found sparkling pieces of gold. அதை ரொட்டி துண்டை அந்த முதல் பிச்சைக்காரன் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட இருந்து அந்த ரொட்டி துண்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை கட் பண்ணுறான். கட் பண்ணால் அதில் என்ன இருக்குது, தங்க கட்டி இருக்குது. அதை தேங்கிங் காட் ஹீ ஸ்டாப்டு பெக்கிங் ஃப்ரம் தட் டே. அவன் வந்து இறைவனுக்கு நன்றி கூறுறான். ஏன்னா அவன் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கான், அதாவது இறைவன் யாருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுகிறானோ அவனே உதவியை பெறுவான்னு சொல்லியிருக்கானே. அவன் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அன்னையிலேருந்து பிச்சை எடுக்க போகிறதே இல்லை. பட் த அதர் கண்டினியூ டு பெக் த்ரூ த சிட்டி. ஆனால் மற்றவனை என்ன பண்ணுறான், பிச்சை எடுக்கிறத தொடர்றான். சரியா? puzzled by the beggar's behavior, the emperor summoned him to his presence and asked him. அதாவது அவனோட நடவடிக்கையை பார்க்குறான், பிச்சைக்காரனுடைய
நிலையை அறிஞ்சு மன்னன் வந்து அவனுக்கு உதவுறதுக்காக அவன் கூப்பிட்றான். கூப்பிட்டு என்ன கேட்குறான் அப்படின்னா, வாட் ஹாவ் யூ டன் வித் த லோஃப் ஆஃப் பிரெட் தட் ஐ ஹேட் சென்ட் யூ லேட்லி. அதாவது கேட்குறான், நான் உனக்கு ஒரு ரொட்டி துண்டு கொடுத்தேன் இல்லையா, அதை நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறான். த மேன் ரிப்ளைட், அவன் பதில் சொல்கிறான், ஐ சோல்ட் இட் டு மை ஃப்ரெண்ட். சோல்ட் இட் டு மை ஃப்ரெண்ட். அந்த ரொட்டி துண்டை நான் என்னோட நண்பனுக்கு விற்றுட்டேன். பிகாஸ் இட் வாஸ் ஹெவி அண்ட் டிட் நாட் சீம் வெல் பேக்டு. ஏன் அதை விற்றான் அப்படின்னா, அது வந்து ரொம்ப எடை அதிகமாக இருந்தது, அது இல்லாமல் அது நல்லாவே வேகலை, அதனால் நான் விற்றுட்டேன் அப்படின்னு கேட்குறான். தென் த எம்பரர் said, truly he whom God helps is helped indeed, and turned the beggar out of his palace. Then the emperor said, அரசன் சொல்கிறான், truly உண்மை, he whom God helps is helped indeed. அதாவது இறைவன் யாருக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரே உதவியை பெறுவார். முதல் பிச்சைக்காரன் அப்படிதான் சொன்னான். ஆனால் ரெண்டாவது பிச்சைக்காரன் என்ன சொன்னான், அரசன்தான் யாருக்கு உதவ வேண்டும் என்கிறானோ அவனே உதவி பெறுவான் அப்படின்னு சொல்லுவான். அதை சொன்னதை கேட்டு தான் அந்த அரசன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அந்த ரொட்டி துண்டுக்குள்ளே தங்க கட்டி வச்சு கொடுப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அது எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த ரொட்டி துண்டை வித்துறான். இதை தெரிஞ்ச உடனே மன்னன் என்ன பண்ணுறான், அவனை அந்த பிச்சைக்காரனை அரண்மனையிலேருந்து வெளியே அனுப்பிடுறான். அண்ட் டர்ன்டு த பெகர் அவுட் ஆஃப் ஹிஸ் பேலஸ். அப்போ உண்மையிலேயே கடவுள் யாருக்கு உதவணும்னு நினைக்கிறாரோ அவரோட உதவி அவங்களுக்கு மட்டும்தான் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க டிரான்ஸ்லேஷனை. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளை சிந்திக்க தூண்டுறதா தான் இருக்கும். சரியா? மரபு தொடருக்கான பொருளை அறிந்து தொடரில் அமைத்தல். அதை எடுத்துக்கோங்க. மணக்கோட்டை சொல்லுவாங்க இல்லையா, டே மணக்கோட்டை கட்டாத, அதற்கான முயற்சி எடுத்தாதான் வெற்றி பெற முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா. இதை வாக்கியத்தில் வச்சு எழுதணும். ராமன் தான் வந்து லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு நினச்சி மணக்கோட்டை கட்டி கையூட்டு பெறான். அதனால் எங்கே போகிறான், சிறைக்கு போகிறான். கையூட்டுனா என்னது, லஞ்சம் வாங்கினதான் என்ன ஆகும், அவனை சிறையில் போட்டுருவாங்க. சரியா? ஆனால் நேர்மையான முறையில் தான் நாம் உழைக்கணும். அப்போது இதை நம்ம எப்படி வாக்கியத்தில் வச்சு எழுதணும் அப்படின்னா, ராமன் தான் லட்சாதிபதியாக வேண்டுமென மணக்கோட்டை கட்டி கையூட்டு பெற சிறை சென்றான். அதுக்கடுத்து கண்ணும் கருத்தும். இதை வாக்கியத்தில் வச்சு எழுதலாம். ஒரு தாய் தன்னோட குழந்தைய கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறார். இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம், விவசாய பெருமக்கள் தங்கள் நிலத்து பயிரை பெற்ற குழந்தையை போல கண்ணும் கருத்துமாய் வளர்த்தனர் அப்படின்னு. அதுக்கடுத்து அள்ளி இறைத்தல். டே உங்கள்கிட்ட இருக்குதேன்னு, காசு இருக்குதேன்னு அள்ளி இறைக்காதரா அப்படின்னு சொல்லுவாங்களே, அளவுக்கு அதிகமாக இருக்கும். கம்பர் தன் இராமாயண காவியத்தில் சந்தத்தை சொற்கள் மூலம் அள்ளி இறைத்திருப்பார். கம்பர் ராமாயணத்தை இயற்றியவர் யாரு, கம்பர் இல்லையா? அப்போ அந்த காவியத்தில் சந்தத்தை அழக சொற்கள் மூலமாக அள்ளி இறைத்திருப்பார் அப்படின்னு எழுதணும். ஆறப்போடுதல். அதாவது கோபத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, கோபம் தணிஞ்ச பின்னாடி தான் எதாக இருந்தாலும் எடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆறப்போடுதல். கோபம் இருக்கும்போது முடிவு எடுக்காமல் மனதை ஆறப்போட்டு அமைதியில் முடிவு எடுத்தல் நலம் பயக்கும். சரியா? அமைதியாக இருக்கும்போது நம்ம முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவானது நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து பாருங்க, பின்வரும் உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. நம்ம பேசுறது எல்லாமே முறையானது கிடையாது, எல்லாமே பிழையாக தான் இருக்கு இல்லையா. அதை எப்படி நாம் முறையாக எழுதுவோம் அப்படின்னா, தம்பி எங்கே நிற்கிற அப்படியா கேட்பாங்க, தம்பி எங்கே நிற்கிறாய் அப்படிதான் கேட்கணும். அப்போ இந்த இடத்துல நிற்கிறங்கிறது தப்பு, நிற்கிறாய் அப்படின்னு கேட்கணும். எங்கே நிற்கிறாய் அப்படின்னு எழுதி வினாக்குறி போட்டுக்குவாங்க. அதுக்கடுத்து பாருங்க, நீங்கள் சொன்ன இடத்துல தானே, நீங்கள் சொன்ன இடத்துல, இடம் இல்லை, நீங்கள் கூறிய இடத்தில்தான் அண்ணே. எப்படி எழுதணும், நீங்கள் கூறிய இடத்தில்தான் அண்ணே அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து பாருங்கள், எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. எதிர்த்தாப்புலன்னு சொல்லக்கூடாது, எதிர்ப்புறத்தில் ஒரு டீ ஸ்டால்னா என்னன்னு எழுதணும் தமிழில், தேநீர் கடை. ஒரு தேநீர் கடை இருக்குதுன்னு இருக்கக்கூடாது, இருக்கிறதே. என்னன்னு எழுதணும், இருக்கிறது. அங்கனுக்குள்ளேயே டீ சாப்பிட்டுட்டு பேப்பரை படிச்சுட்டு இரு, நான் வெரசா வந்துடுவேன். இதெல்லாம் பேச்சு வழக்கு. ஆனால் எழுத்து வழக்கில் நாம் எழுதுகிறோம் அங்கேயே. சரியா? தேநீர் அருந்து விட்டு செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு இரு. செய்தித்தாளை இப்படின்னு சொல்லலாம், தினசரி நாளிதழை நீ படிச்சுட்டு இரு, நான் வெரசா வரேன்னா நான்
விரைவாக வந்து விடுவேன் அப்படின்னு எழுதணும். அண்ணே சமூகத்தையும் கூட்டிக்கிட்டு வாங்க அண்ணே. சமூகம்னா யாரு? சண்முகம். அதை தான் இப்படி சொல்லலாம். அண்ணே சண்முகத்தையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அவனை பார்த்தேன் ரொம்ப நாளாச்சு. அவனை பார்த்தேன் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி எழுதணும்? அவனை பார்த்து வெகு நாளாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதணும். அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கிறான். அவன் பாட்டியோட, அவம்னு வருது. ஆனால் என்ன எழுதணும்? அவன் பாட்டியுடன் எங்கே போயிருக்கான்? வெளியூர் போயிருக்கான். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வரேன். அவனை சொல்கிறான், உங்கள் ஊருக்கே அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் எழுதணும். உங்கள் ஊருக்கே அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது அண்ணே. அப்பம் அவனுக்கு 3 வயசு இருக்கும். அப்போ நீ எழுதணும், மிகச்சிறிய வயதில் பார்த்தது அண்ணே. அப்போது அவனுக்கு 3 வயது இருக்கும். அப்போது அப்பம்னு இருக்கு இல்லையா, இங்கே நீ எழுதணும், அப்போது அவனுக்கு 3 வயது இருக்கும். இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இப்போ உயரமாக வளர்ந்து விட்டான். உனக்கு அடையாளமே தெரியாது. உனக்கு அடையாளமே, உனக்கு ஓ வருது. ஆனால் இங்கே என்ன எழுதணும்? உகரம் வரணும். உனக்கு அடையாளமே தெரியாது. ஊருக்கு எங்கே கூட வருவான் பாரேன். ஊருக்கு எங்கே கூட வருவான் பாரேன். ஊருக்கு எங்கள் உடன் வருவான் பாரு. சரி, ஃபோனை வையே, நான் கிளம்பிட்டேன். தொலைபேசியை வைத்து விடு, நான் புறப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்ல. சரிங்க அண்ணே அப்படின்னு எழுத்து பிள்ளை. சரிங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதணும். இது மாதிரி நாம் பேசக்கூடியது எல்லாமே என்னது? நிறையா பிழை இருக்குது. அப்போ பேச்சு வழக்கில் இருக்கிறத நாம் எழுத்து வழக்காக மாற்றி எழுதணும். இன்றைக்கி நாம் படித்து சுவைக்க அந்த கவிதை பார்த்தோம். அடுத்து மொழிபெயர்க்கல் பார்த்தோம். மரபு தொடருக்கான பொருளறிந்து தொடரில் அமைத்து எழுதுக பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுறதை நாம் பார்த்தோம். மீதி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம். சரியா? மீதி இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி, இந்த இயல் 8ல் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சியை நாளைய வகுப்பில் நாம் பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா இன்னைய வீட்டு பாடமாகவும் இதை எழுதுருங்க. மரபு தொடருக்கேற்ற பொருளை அமைத்து எழுதுறத என்ன பண்ணுங்க, இன்றைய வீட்டு பாடமாக எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.